இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் பொண்ணோட கல்யாணம் நடக்கணும். உன் பொல்ல போய் அந்த பையன் கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, நீங்க எக்கட கிட்டாவது போங்கன்னு சொன்னா நாளைக்கு ஒருவேளை இந்த கல்யாணம் நின்று போய் என் பொண்ணு அவசரப்பட்டு ஏதாவது தப்பான முடிவு எடுத்தானா அவ பணத்தை கொண்டு வந்து உன் வீட்டை முன்னாடி வச்சு நானும் மண்ணெண்ணை ஊத்தி கொளுத்தி செத்து போயிடுவேன். மீரா, என்ன பேச்சு பேசுறீங்க? இதுதான் நடக்கும். இது பாரு, நான் ஏதோ உன் முன்னாடி வந்து ஒளரிட்டு போயிட்டு மட்டும் நினைக்காத. இந்த கல்யாணம் மட்டும் நினைச்சு எங்க சாபம் உறுதி. நீ என்ன பண்ணுவியே எனக்கு தெரியாது. உன் புள்ள போய் மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். என் பொண்ணோட கல்யாணம் நடக்கணும். இல்லன்னு வச்சுக்க, எங்க படத்தை நீ நேரடியா பாப்ப. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தாதீங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கை அநியாயமா வீணா போயிடும். ஆஹா, மீரோட வாழ்க்கைய நீ நாசமாக்கலான்னு பாக்குற, அவங்க பொண்ணோட வாழ்க்கைய உன் புள்ள நாசமாக்கலான்னு பாக்குறான். ரெண்டாவது பொண்டாட்டி தானே, உங்க புத்தி எல்லாம் அப்படிதான் இருக்கும். என் பையனால இந்த கல்யாணம் நிக்க கூடாது. அதனாலதான் நான் உங்க வீட்டை தேடி வந்திருக்கேன். இந்து ரொம்ப நல்ல பொண்ணு. அவ வாழ்க்கைய தயவு செஞ்சு கெடுத்துறாதீங்க. வேணும்னா உங்க கால்ல விழுந்து நில்லுமா. நீ ஏமா என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும்? என் பையன் அடிச்ச உன் பையன் இங்க வந்து என் பையன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் சொல்றத கேளுங்க. இனிமே எங்க வீட்டு பக்கமே வராத. ககன், நீ எப்ப வந்த? ஒரு பொம்பளைன்றதுனால தப்பிச்சிட்டேன். இல்லன்னு வச்சுக்கோ. இல்லன்னா என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? ககன், நான் என்ன பண்ணுவேன்னு உன் புள்ள கிட்ட கேளு, சொல்லுவான். சொல்றா. ககன், கொஞ்சம் போறடா, நிறுத்த. இந்து கல்யாணத்தை நடக்க விட மாட்டியா? மத்தவங்கள பத்தி நான் எதுக்குமா கவலைப்படணும்? ககன், 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 ககன். இது வரைக்கும் நடந்த பிரச்சனை எல்லாம் போதும். அந்த பையன் கிட்ட மன்னிப்பு கேளு, 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 மன்னிப்பு கேளு. நான் வாழ்றதே உங்களுக்காக தானம்மா. நீங்க இல்லனா இந்த ககனுக்கு வாழ்க்கையே இல்லம்மா. என்னோட சந்தோஷம், என்னுடைய ஆறுதல் எல்லாம் நீங்க தான். அப்படி இருக்கும்போது நீங்களே என் கூட இல்லனா நான் போய் மன்னிப்பு கேட்கிறேம்மா. உங்களுக்காக மட்டும்தான் நான் மன்னிப்பு கேட்கிறேன். அப்படி கையை பிடிச்சு மன்னிப்பு கேட்டா போதாது. நீ செஞ்ச தப்புக்கு அவன் காலை பிடிச்சு நீ மன்னிப்பு கேட்கணும்டா.
என்னங்க காலை பிடிச்சுதான் ஆகணும். ஆமா, இல்லன்னா இந்த கல்யாணமே நடக்காது. ஐம் சாரி, என்னை மன்னிச்சிரு. உள்ள போ. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் ஆண்டி. எப்படி நடக்கும்மா? அபூர்வா ஆண்டி தான் இருக்காங்கல்ல, அவங்க நடத்திடுவாங்க. என்ன ஆண்டி? ஆண்டி மேல அவங்க எவ்வளவு மதிப்பு வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஆண்டி சொல்லி முடியாதுன்னு சொல்லிடுவாங்களா? அதனாலதான் நான் இருக்கேன்ல, அவங்கள ஒத்துக்க வச்சு இந்த கல்யாணத்தை நானே நடத்துறேன்னு சொல்லிருக்காங்க. அவங்க கிட்ட பேசி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கிற பொறுப்பு உங்களோடது. இல்லன்னா இந்த போன்ல இருந்து அங்கிளுக்கு மொத்த டேட்டாவையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். அப்படிதானே ஆண்டி? ஆமா, நான் பேசி அவங்கள ஒத்துக்க வைக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சங்கீத்க்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. எங்க அண்ணி சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா அது நடக்கும். இனி எதுக்கு கவலை பண்ணோம்? வாங்க, பூமி கிட்ட நம்ம டான்ஸ் கத்துக்கலாம். வாங்குங்க. உங்களே இல்ல, இவ என்ன ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கா. பூமி, டான்ஸ் கத்து கொடு. சரி, நீங்க பாட்டு போடுங்க. இந்து, இது உங்க பாட்டு தான். வாங்க. இந்த போனை வச்சுதானே இவ என்ன வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கா. எப்படியாவது இந்த போனை திருடினோம்.